திரு அன்வர் ராஜா, ஒரு நாகரிக அரசியலுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணும், அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் எந்த அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் இந்தந்த மாதிரிலாம் வதந்திலாம் பரப்புனாங்க, ஆனால் தொடர்ச்சியாக அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அம்மா உணவகங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2013 பிப்ரவரியில் துவக்கி வைக்கப்பட்டது. இது 2011 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் அம்மா உணவகங்கள் கொண்டு வருவோம் என்றெல்லாம் அம்மா சொல்லவில்லை. இது அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மக்களின் நிலை அறிந்து மக்களுடைய தேவைக்கேற்ப இந்த திட்டம் அப்போது கொண்டு வரப்பட்டது. ₹1 இட்லி என்பது எவ்வளவு மக்களுக்கு சௌரியமான விலை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பொங்கல் காலையில் ₹5, சாம்பார் சாதம் ₹5, எலுமிச்சை சாதம் ₹5, தயிர் சாதம் ₹3 என்று 400 அம்மா உணவகங்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் இதை சொல்வதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 3 ஆண்டுகளாக அந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வழியாகத்தான் கோட்டைக்கு வருகிறார், அந்த வழியாகத்தான் கோட்டையில் வீட்டுக்கு திரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த அம்மா உணவகத்தை பார்த்து கொண்டுதான் போகிறார். ஒரு முறை கூட அதன் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. ஆனால் இப்போதுதான் முதன் முறையாக போய் பார்த்திருக்கிறார். அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களும் எந்த அம்மா உணவகத்தை போய் சோதித்து பார்த்து உணவை சுவைத்து இது சரியாக இருக்கிறதா, எவ்வளவு பேர் வருகிறார்கள், எவ்வளவு பேர் உணவருந்துகிறார்கள், காலையில் எவ்வளவு, மதியம் எவ்வளவு, அந்த ரிஜிஸ்டர் எங்கே இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறீர்களா என்று யாரும் பார்க்கவும் இல்லை. எந்த ஆய்வுகளும் அரசு செய்யவில்லை. திடீரென்று இந்த அரசு இதை செய்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம். மண்டல அளவில் ஆய்வுகளுக்கு நடத்துறாரு, எஸ்பி அதாவது மாவட்ட ஆட்சியர்களோட ஆய்வு நடத்துறாரு, இவர் காவல் நிலையங்களுக்கு போய் ஆய்வு நடத்துறாரு. அப்படிதான் இருக்க முடியும். ஒரு முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் எல்லா நாள்லயும் போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா? அது நடைமுறை சாத்தியமா? பரவாயில்ல, ஒரு முதலமைச்சர் 3 ஆண்டுகளா அதை பத்தி அந்த பார்க்கவே இல்லையே, அந்த பக்கம் திரும்பவே இல்லையே, அது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு தெரியவே இல்லையே. அம்மா உணவகங்கள் முதலீடு இல்லாமல், அம்மா உணவகங்களுக்கு சரியான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் அம்மா உணவகங்கள் பிசினஸ் போய்விட்டன என்று பல பத்திரிகைகள் பல நேரங்களில் எழுதின. முதலில் கொரோனா வந்தபோது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலில் கொரோனா வந்தபோது அம்மா உணவகங்களில் உணவு இலவசமாக வழங்கப்படும், யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போய் உணவு அறிந்து கொள்ளலாம் என்று உத்தரவு போட்டது நம்ம அன்றைய முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர்தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அவர்தான் உத்தரவு போட்டார். பல பேர் அந்த நேரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் கூட பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள், நான் உயிர் வாழ்வதே அம்மா உணவகங்களை வைத்துத்தான். ஏனென்றால் பணமும் இல்லை, பணம் இருந்தால் உணவும் இல்லை, ஹோட்டலும் இல்லை, எங்கும் ஹோட்டல் திறக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அம்மா உணவகம் தான் எங்கள் உயிரையே காப்பாற்றுகிறது என்று சொன்னார்கள். ஆக உயிரை உணவும் கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்வதை போல உண்மையிலேயே உண்டியை கொடுத்து உயிரை காப்பாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த ஆட்சிதான். இப்போது இவ்வளவு நாள் தொடங்கி வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல செயல்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை வரவேற்க தானே செய்யணும். அதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறோம், தொடர்ச்சியா நடத்துறோம், எந்த ஒரு அம்மா உணவகத்தை மூடல. சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்து நாங்க 3 வருஷமா நடத்திட்டு இருக்கோம், 450 கோடி செலவு பண்ணிருக்கிறோங்கிறாரு. புனரமைப்பதற்கு 14 கோடி இப்ப கொடுத்திருக்கோன்றாரு. அப்ப தொடர்ச்சியா ஒரு திட்டத்தை, அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்று பார்க்காம தொடர்ச்சியா அந்த திட்டம் தேவை என்பதற்காக பார்க்கிறோம்னு திமுக சொல்லுது. அதுதானே ஒரு தொடர் நடவடிக்கை, அதை வரவேற்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. இல்ல, அந்த நீங்க சொல்றது சரிதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா உணவகங்கள் தேவை என்று திமுக பார்க்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அம்மா உணவகங்களை அவ்வளவு எளிதாக மூடிவிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அதை ஏதாவது விரிவுபடுத்த வேண்டுமே தவிர, அதை ஏதாவது விரிவுபடுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர அதை உடனடியாக மூடிவிட முடியாது. ஏனென்றால் அது உணவு மட்டுமல்ல, சத்துணவு திட்டம் என்பது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மையத்துக்கு 3 பேர் என்று என்பது வீரம் 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய மிகப்பெரிய சமூக பொருளாதார திட்டம். அது அதை டெவலப் பண்ண வேண்டுமே தவிர, அதை டெவலப் பண்ணதான் முடியுமே தவிர அதை மூடிவிட முடியாது. நீங்க அம்மா உணவகத்தை எல்லாம் மூட முடியாது. ரைட், அது சரி. ஆனா இப்ப இதுல அடுத்தடுத்து தொடர்ந்து அதுக்கு பேஸ் யாருன்னு தான் கேக்குறேன். அதுக்கு அடிப்படை யார்? நீங்க கார்த்திகேயன், உங்களுக்கு நான் சொல்றேன், இதற்கு அடிப்படை யார்? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது சட்டசபையில் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. இன்றைக்கு அவை முன்னவராக இருக்க துரைமுருகன் அவர்கள் அந்த விவாதத்திலே கூட கலந்து கொண்டார். கலைஞரும் கலந்து கொண்டார். அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவரும் கலந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார்? அவர் பேசும்போது என்ன சொன்னார்? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஸ்லேட்டை தான் கையில் ஏந்த வேண்டும், ஆனால் எம்ஜிஆர் பிளேட்டையும் ஏந்த வைத்து விட்டார், இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கலைஞர் பேசினார். இது சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கிறது. எனவே அப்போது அதற்கு எதிர்ப்பு இருந்தது. அதை நடத்த முடியாது என்று சொன்னார்கள். இது பொருளாதார ரீதியாக இதை செய்யவே முடியாது என்று சொன்னார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், பரவாயில்லை, நான் தெரு தெருவாக பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நான் நடத்தாமல் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை அவர் நடத்தினார். அன்று முதல் இன்று வரை அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கொண்டே வருகிறது. எனவே இதையெல்லாம் சத்துணவு திட்டத்தை எல்லாம் யாரும் ஊனப்படுத்தி விட முடியாது. அதே போலதான் இந்த அம்மா உணவகம். அம்மா உணவகம் என்பது ஒரு பெரிய வெளி மாநிலங்களிலிருந்து பல பேர் வந்து இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்து கூட இது எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து ஒவ்வொரு மையத்திற்கும் சென்று உணவை சாப்பிட்டு அதையெல்லாம் அந்த கணக்குகளை எல்லாம் எடுத்து நம்முடைய நாட்டில் இதை செய்ய முடியுமா என்று கூட ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட அம்மா உணவகங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் அந்த பக்கமே போகவில்லை, நுழையவே இல்லையே. பரவாயில்லை, நான் முதலமைச்சரை பாராட்டுகிறேன். இப்போதாவது போயிருக்கிறார், இப்போதாவது பார்த்திருக்கிறார், இப்போதாவது அதை டெவலப் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். பல்வேறு துறைகளில் பொறுப்பேற்கிறாங்க, பார்க்கறாங்க, மாற்று கருத்து இல்ல அந்த திட்டத்தை. ஓகே, இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மூடி விடுவோன்னு பொருளை கலப்புனாங்க, ஆனா நாம மூடல, அதுதான் அடிப்படை அவர் சொல்றாரு. நான் பேசுறேன், முதல் கட்ட கருத்தை உங்களை எடுத்துக்கிறேன், நீங்க குறுக்கு மத்தவங்க கருத்து கேட்கணும். ரொம்ப சுருக்கமா. மூடி விடுவோன்னு நாங்க பொருளை கலப்பல, மக்கள் சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே, அம்மா உணவகம் என்று இருக்கிறதே, தலைவர்கள் எல்லாம் அந்த கருத்தை முன் வச்சாங்க, அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. ஏனென்றால் அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் இன்றைக்கு தூக்கி எறிய வீசப்பட்டு விட்டன. அதனால் இதுவும் அப்படி போய்விடுமோ என்று மக்கள் சந்தேகித்தார்கள். இது மக்கள் விரும்புகிற திட்டமாக இருக்கின்ற காரணத்தால் திமுக அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய வேறு வழி இல்லாம நடத்துறீங்க. இல்ல ஐயாக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா, இதை மூடி இருந்தா, நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்தவன இதை மூடி இருந்தா இதை நாங்க பெருசா பேசி ஒரு விவாதத்தை கிளப்பி இருப்போமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம எங்களுக்கு அவளே கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவரோட மனசுல இருக்கு. ஆனா அம்மா கிளினிக்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த கிளினிக் இனிமேல் இபிஎஸ் அவர்கள் பதவியேற்றவன இனிமே ஓராண்டுக்கு தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டார். அம்மா கிளினிக் மூடு விழா நடத்தினது எதிர்க்கட்சி தலைவர், அதை பத்தி பேச சொல்லுங்க. அதனால நம்முடைய கருத்து கேட்டல, முதல் கட்ட கருத்து கேட்டல. அம்மா கிளினிக் வந்து கிட்டத்தட்ட 2000 அம்மா கிளினிக்குகள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தோம். மக்களுடைய வரவேற்பை பெற்றது. மிகப்பெரிய வரவேற்பு கிராமப்புறங்களில் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்படி இழுத்து மூடப்பட்டு விட்டது. நாங்கள் மூடவில்லை. அம்மா கிளினிக் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பட்ஜெட் போடுவதை போல ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டு 2000 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அதனால் அது அப்படியே மூடப்பட்டு விட்டது. ஓராண்டுக்கு தான் அது செயல்படும் அரசாணை வெளியிட்டதே வர திரு வன்னியரசு. இந்த ஆய்வுகள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? 2000 கிளினிக் அம்மா கிளினிக் முதல் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணி நாங்க கொடுத்துட்டோம். அடுத்த பட்ஜெட் நீங்க தானே திமுக வர்றீங்க, நீங்க தான் அதை ரெனியூவல் பண்ணணும். நீங்க ரெனியூவல் பண்ணாம விட்டுட்டீங்க. ஏன்னா அது வந்து அம்மா கிளினிக் இருக்கிறதுனால விட்டுட்டீங்க. மற்றவங்களோட முதல் கட்ட கருத்து எடுத்துறேன் சார், விவாதத்துக்குள்ளே போலாம்.